வணக்கம். நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ஊழல் என்றால் இன்னும் எத்தனை துறையில் எத்தனை ஊழல்கள், எவ்வளவு பங்கு தந்தை மகன் கூட்டணிக்கு என கணக்கிட்டால் ஓராண்டு பட்ஜெட்டே போட்டு விடலாம். 2 மாதங்கள் தான். அதிமுக ஆட்சி அமைந்ததும் எல்லா ஃபைல்ஸும் திறக்கப்படும், முகத்திரை கிழிக்கப்படும். தனது அமைச்சரை காப்பாற்றத்தான் வழக்கு பதியாமல் ஸ்டாலின் அரசு இருந்தது என்று நினைத்தோம். தன்னையும் தன் மகனையுமே காப்பாற்ற இத்தனை நாட்கள் வழக்கு பதியாமல் இருந்துள்ளனர் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து எக்ஸ் தளத்தில் இந்த அறிக்கையினை தற்பொழுது அவர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அம்பலமான தந்தை மகன் கமிஷன் கூட்டணி. அமைச்சர் கே நேரு மீது அமலாக்கத்துறை அனுப்பிய ஊழல் விவகாரங்கள் குறித்து வழக்கு பதிய கோரி அதிமுக தொடர்ந்த வழக்கில் வழக்கு பதிய சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்த நிலையில் கடந்த டிசம்பர் 12 3ஆம் தேதி அன்று அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பிய ஆவண தொகுப்பில் பக்கம் 51 டெண்டர்களுக்கான 7.5 முதல் 10% வரையிலான கமிஷன் பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டுள்ளது பற்றி குறிப்பிட்டதாக செய்திகள் வருகின்றன. தனது அமைச்சரை காப்பாற்றத்தான் வழக்கு பதியாமல் ஸ்டாலின் அரசு இருந்தது என்று நினைத்தால் தன்னையும் தன் மகனையும் காப்பாற்றத்தான் இத்தனை நாட்கள் வழக்கு பதியாமல் இருந்திருக்கிறார்கள். தியாகி பாலாஜிக்காக வந்த தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ நேருவுக்கு வராமல் போனதால் காரணம் இதுதானா? செந்தில் பாலாஜி வழக்கில் சுத்தி தான் குடும்பம் மாட்டும் என்றால் நேரு வழக்கில் தொட்டாலே முதலில் மாட்டுவது ஸ்டாலினும் அவர் மகனும் தான் போலயே. நகராட்சி நிர்வாகம் எனும் துறையில் 1020 கோடி மதிப்பில் ஊழல் என்றால் இன்னும் எத்தனை துறைகள், எத்தனை ஊழல்கள், இதில் எவ்வளவு பங்கு இந்த தந்தை மகன் கூட்டணிக்கு என கணக்கிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு பட்ஜெட்டே போட்டு விடலாம். இன்னும் 2 மாதங்கள் தான். அதிமுக ஆட்சி அமைந்ததும் எல்லா ஃபைல்ஸும் திறக்கப்படும், முகத்திரைகள் கிழிக்கப்படும் என்றே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரு மீதான அந்த வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தினை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கும் கண்டனம் தெரிவித்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்.